ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈச்சம்பழம் பறிக்கலாம். ஈச்சம்பழம் நிறைய வரல, செங்காய் அதாவது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரோஸ் கலர் ஆயிடுச்சு, ரோஸா சேகப்பா ரோஸ் கலர் ஆயிடுச்சு. பழுத்துச்சுன்னா கருப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பழுத்த பழமும் நான் எடுத்து சாப்பிட்டு தான் நான் வீடியோவே போடுறேன். ஆனால் நிறைய அதாவது செங்காய் அதாவது மாநிறம் அந்த மாதிரி கலர் வந்துருச்சு. பறிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈச்சம்பழம் தெரியுதுங்களா? ஆல்ரெடி நான் பறிச்சிட்டேன், இப்போ இன்னொன்று நான் பறிக்கிறேன். நான் தெரியுதா? செங்காயாக தான் இருக்குது, சூப்பராக இருக்கும் பாருங்கள். கீழே வேற கொட்டுது பறிக்க போகிறோன்ற பேரில். முள்ளும் குத்துது, பார்த்து தான் நிதானமாக தான் பறிக்கணும். அப்பா ஐயோ, கவர் வச்சுட்டு தான் பறிக்கணும் போலகுது, கீழே கொட்டுது. என் ஷாலை போட்டு இதில் வைக்குமா? இது நல்லா பறிக்கும். அம்மா தெரியுதா? குத்துது சாமி, கையில் குத்துதே. உள்ளார இருக்கிறது கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்குது. எடுத்துட்டேன். இது நல்லா பழுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அம்மா அடி வாடி தங்கப்பில். அம்மா செக்க சேவத்த பொண்ணு. ஒரு செல்லில் ஐயோ அம்மாடி முள்ளு. சரி, ஒரு கையில் செல்லும் ஒரு கையில் பழமும் பறிச்சா முள்ளு தான் குத்துது பயங்கரமாக. உள்ளார பழம் இருக்குது, பறிக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியிலலாம் நிறைய பறித்து சாப்பிட்ருக்கீங்க, பறித்து சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட். ஏரி இங்கே பாருங்க, ஏரியில் தான் இந்த பழம் இருக்குது. இங்கே பாருங்க, பறிச்சிட்டேன். ஆனாலும் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஒரு கையில் குத்திடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பறித்து சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஈச்சம்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் அதாவது ஏரிக்காட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு சாப்பிட தோணும். அது ஒரு தனி சுகம், டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.